குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club formals and casual shirts. நான் சாகலான்னு சொல்கிற அளவு ஒரு டிசீஸ் வந்து எனக்கு டயக்னோஸ் ஆயிருக்கு. நிறைய கனவுகள் என்னென்னமோ பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், MBA பண்ணணும், ஃபிசியோதெரப்பியில் நிறைய அச்சீவ் பண்ணணும், இது மாதிரி நிறைய கனவுகள் இருந்தது. இன்னொரு லைஃப் பார்ட் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப். அவர் பேர் மகிழன். ஸோ அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன். அவர் வந்து பெருசாக அக்செப்ட்லாம் பண்ணலை. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்றதான் பேசிக்கிட்டோம். லைஃப் வந்து அப்படியே தலைகீழாக மாறுற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எனக்கும் தெரியாது, என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, என் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, மகிழனுக்கும் தெரியாது. மகிழன் வந்து என் கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று பார்த்துட்டு அதனால் வாங்க நம்ம போய் அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக கேன்சர்னு வருது. அந்த ரிப்போர்ட்டை நான் தான் போய் வாங்கினேன். அதுதான் வந்து என் லைஃப்பில் நான் வந்து ஒரு மாதிரி ஷேட்டர்டாக ஃபீல் பண்ண ஒரு மினிட். அங்கே ஒரு சேர் இருந்தது, அதில் உட்காந்து நான் பயங்கரமாக அழுதேன். அந்த கிளாஸ்லாம் நொறுங்குற சத்தம் கேட்கும்ல, அது மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கீழே போய் அவங்க வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் அம்மா வந்து உடஞ்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து கண்ணெல்லாம் தொடச்சி சிரிச்சுக்கிட்டே கீழே போனேன். போயிட்டு எங்கள் அம்மா வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லையம்மா நான் பார்க்கலையே அப்படி. பொய் சொல்லாத நீ பார்த்துருப்ப அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் பார்க்கல. அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன் கேன்சர் தான்ப்பா அப்படின்னு சொன்னேனே. அப்பா வந்து நான் பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்துட்டு அப்பா வந்து சரி அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். மகிழன் கூப்பிட்றாரு. மகிழன் தோழர் கூப்பிட்டு வாங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் கூப்பிட்டு போனார். நீங்கள் தாங்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன்றதுக்காக பரிதாபத்தினால நீங்கள் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் என்ன அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் நினச்சிட்டிங்களா, இல்லை அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனை தான் நீங்கள் லவ் பண்ணிங்களா? ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்றதுக்காக என்னால் என் காதில் தூக்கி எரிஞ்சிட்டு போக முடியாது. என்ன ஆனாலும் நம்ம சேர்ந்து இருந்து பார்த்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நம்ம பொழைச்சிருவோன்னு நினைக்கிறாங்களே, அப்போ அதுக்காகவாச்சும் நம்ம வந்து வி ஷுட் சர்வைவ் அப்படின்ற ஒரு பயங்கர ஹோப்போட திரும்ப செகண்ட் டைம் வந்து ஐ ஸ்டார்டட் ஃபைட்டிங் அகேன். ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் கீமோதெரபிக்கு போகும்போது நல்லா உங்களோட பாடி வந்து இந்த மெடிசனுக்கு நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு, க்யூர் ஆகிட்டுருக்கு. மிச்சம் இருக்கிற 8 கீமோதெரப்பி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நாக்கெல்லாம் கருப்பாயிடுச்சு, இந்த நெகம்லாம் பயங்கரமாக பிளாக் ஆகிடுச்சு, காலில் வந்து எனக்கு சுத்தமாக சென்சேஷனே போயிடுச்சு, பயங்கர இச்சிங் இருக்கும், பாடி ஃபுல்லாக எனக்கு எலும்புல வலிக்கும். கீமோ முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தவ வீல் சேரில் தான் வர ஆரம்பிச்சிட்டேன். லைஃப்பில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாருக்கும் லைஃப்பில் இஷ்யூ. எனக்கு வந்து கேன்சர்ன்றது ஒரு சாப்டர். ஆனால் லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லா இஷ்யூஸுமே வரும் அண்ட் எல்லா ஸ்டேஜ்லேயும் வரும். செட்டில் ஆகிட்டிங்கன்னா வேற ஒரு புது பிரச்சனை வரும், வயசு ஆகிட்டிங்கன்னா அது இப்போ இன்னொரு புது பிரச்சனை வரும். ஸோ லைஃப்பில் எல்லா ஸ்டேஜஸ்லையுமே எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஃபைட்டிங் ஃபேஸ் இருக்கும். ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். டோன்ட் லூஸ் ஹோப் அட் எனி பாயிண்ட். கலாட்டா வாய்ஸின் சர்வைவர்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் சரவண ராம்குமார். வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க பெரும்பாலான மக்கள் இருக்கும். அப்படியானவங்க தான் நம்ம. ஆனால் வாழ்க்கை உண்மையாகவே அவ்வளோ கடினமானதா, அதிலிருந்து மீள முடியுமான்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்காங்க, நம்ம கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஸ்ருதி. அவங்களுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். அவங்க ஒரு கேன்சர் சர்வைவர்னு சொல்கிறத காட்டிலும் கேன்சர் வாரியர்னு சொல்லலாம். ஏன்னா உடல் முழுக்க பரவக்கூடிய ஒரு கேன்சர்லேருந்து அவங்க மீண்டு வந்த கதை அப்படின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்தது, எப்படி திடீர்னு அப்படியான ஒரு பிரச்சனை வந்தது, எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க, அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறதா இருக்கும். நிறைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கு, லைக் எவ்ரி ஒன். நிறைய பிரேக்கப்ஸும் இருந்திருக்கு, அதனால் நிறைய அழுதுருக்கேன், நிறைய டிப்ரெஸ் ஆகிருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக 2018 ஒருத்தரை மீட் பண்ணுறேன். நான் பயங்கர ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருப்பேன். அவரும் அதே மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். 2 பேரும் ஒரு காமன் ஃபோரமில் மீட் பண்ணுறோம். ஆனால் அது லவ்வாலாம் உடனே சேஞ்ச் ஆகலை. ஸோ 2020 கோவிட் டைமில் வந்து நான் வந்து அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன். அவர் பேர் மகிழன். ஸோ அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன். அவர் வந்து பெருசாக அக்செப்ட்லாம் பண்ணலை. சரி பார்க்கலாங்க, ஒரு 6 months பார்க்கலாம், நான் வந்து உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்றதான் பேசிக்கிட்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு சைட் போயிட்டுருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதும் ஒரு சைட் போயிட்டுருக்கு. டிசம்பர் வருது. ஸோ நானும் மகிழனும் எங்களுக்கும் 2 பேருக்கும் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, டிசம்பர் எண்ட் ஆகும்போது ஜான்வரி ஸ்டார்ட் ஆகும்போது 2 பேரும் ஒரு முடிவு சொல்லுவோம். ஸோ 2 பேரும் வந்து லைஃப் லாங் கமிட் ஆகுறோமா இல்லையான்ற ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ஓகே, அது வரப்போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதுக்கு நடுவில் வந்து லைஃப் வந்து அப்படியே தலைகீழாக மாறுற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எனக்கும் தெரியாது, என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, என் பேரண்ட்ஸுக்கு தெரியாது, மகிழனுக்கும் தெரியாது.
ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக ஒன்று வந்தது. சடனாக ஒரு நாள் வந்து மகிழன் வந்து என் கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று பார்த்துட்டு எனக்கு ஆல்ரெடி அவருக்கு வந்து ஆல்ரெடி டிபி இருந்தது, லைக் பாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. அவருக்கும் இதே மாதிரி ஒரு கட்டி இருந்ததுன்னு சொன்னார். ஸோ அதனால் அது டிபி கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் வாங்க நம்ம போய் அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, டிபிக்கு வந்து நிறைய அதர் சிம்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லை, ஸோ அதெல்லாம் டிபியாக இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ என்னையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கல, பட் அவர் சொன்னாரேன்றதுக்காக அது ஃபர்தர் டெஸ்டிங்காக போனோம். அப்போ அந்த டெஸ்டிங் முடிச்சுட்டு டிசம்பரில் தான் வந்து எங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் நியூஸ். அப்படின்னா இப்படி இருந்தால் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு யோசிக்கிற அளவு என்னோடய நிறைய கனவுகள் அது வரைக்கும் வந்து என்னென்னமோ பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், MBA பண்ணணும், ஃபிசியோதெரப்பியில் நிறையா அச்சீவ் பண்ணணும், இது மாதிரி நிறைய கனவுகள் இருந்தது. அது எல்லாமே வந்து ஷேட்டர் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ். ஸோ டிசம்பரில் வந்து நாங்கள் அந்த கட்டி என்னன்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம், அப்புறம் ஒரு CT எடுத்தோம், அப்புறம் ஒரு பயாப்சி எடுத்தோம். பயாப்சி தான் கன்ஃபர்மேட்ரி, அது டிபியா இல்லையான்னு தெரியறதுக்கான கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வந்து ஒரு டிசம்பர் 18 மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டை நான் தான் போய் வாங்கினேன். எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் கீழே இருக்காங்க, நான் மேலே போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்குகிறேன். அந்த ரிப்போர்ட்டில் வந்து இது டிபி இல்லை, ஆனால் அது கேன்சர்னு வருது. ஸோ டிபின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தது, கடைசி வரைக்குமே மகிழன்னு சொன்னார் அது டிபியாக தான் இருக்கும் அப்படின்னாரு. பட் ஆனால் அது டிபி இல்லை, கேன்சருன்ற ரிப்போர்ட் வருது. ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமான்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வருது. அதுதான் வந்து என் லைஃப்பில் நான் வந்து ஒரு மாதிரி ஷேட்டர்டாக ஃபீல் பண்ண ஒரு மினிட்னு சொல்லுவேன். அந்த ரிப்போர்ட் கையில் வாங்கி நான் படிச்சுட்டேன். எனக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கனால இது என்னென்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தனியாக வேறு இருக்கேன், சுற்றி யாருமே இல்லை. அங்கே ஒரு சேர் இருந்தது, அதில் உட்காந்து நான் பயங்கரமாக அழுதேன். அப்படியே அந்த கிளாஸ்லாம் நொறுங்குற சத்தம் கேட்கும்ல, அது மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பெருசாக அந்த மூமெண்ட்டில் நான் வந்து நானாகவே இல்லாமல் ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேட்டில் இருப்போம்ல, அது மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அந்த ரிப்போர்ட்டை நான் பார்த்துட்டு அழுதுட்டு எனக்கு அப்போ ஒன்று தான் தோணுச்சு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்காங்க, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 60 வயசு கிட்டே இருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கீழே போய் அவங்க வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து எனக்கு ஹோப் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டில், அவங்களுக்கு வந்து ஐம் அ வெரி ப்ரெஷியஸ் டாட்டர். ஆல்ரெடி ஒரு குழந்தை இறந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் தான் ஒரே ஒரு குழந்தை. ஸோ அதனால் என்ன எல்லா பாசத்தையும் என்கிட்ட மட்டும்தான் கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஸோ எனக்கு இப்படி ஒன்று ஆகுது அப்படின்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது. ஸோ எங்கள் அம்மா வந்து அந்த கேன்சரை நேர்லேருந்து பார்த்து எங்கள் பாட்டி இறக்குறதையும் பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து கேன்சர்னால் வந்து டெத்து தான் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து உடஞ்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து உடையாமல் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே போனேன். போயிட்டு எங்கள் அம்மா வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லையம்மா நான் பார்க்கலையே அப்படின்னு. பொய் சொல்லாத நீ பார்த்துருப்ப அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் பார்க்கல, வாங்க டாக்டர்கிட்டே போய் கேட்போம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது நானும் எங்கள் அப்பாவும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு 2 மினிட்ஸ் கிடச்சிது. அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன், அப்பா நான் ரிப்போர்ட் பார்த்துட்டேன், கேன்சர் தான்ப்பா அப்படின்னு சொன்னேனே. அப்பா வந்து நான் பாசிட்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பா வந்து சரி அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஐ திங்க் கீமோதெரப்பி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா, நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் உள்ள டாக்டர் ரூமுக்கு போகிறோம். அங்கே ரூமுக்கு போகும்போது எங்கள் அம்மா உள்ளே விடலை. என் கோவிட்னால 2 பீப்புள், அப்போவும் கோவிட் இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் அப்போது. ஸோ அதனால் லாக்டவுன்லலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 பேர் தான் அலௌடு ரூம், ஒரு பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டர். ஸோ நான் பேஷண்ட்டு, அப்பா அட்டெண்டர் உள்ளே வராரு, அம்மா அப்பவும் வெளியே இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இஸ் அ பல்மனாலஜிஸ்ட் இன் ராமகிருஷ்ணா. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பயாப்சி எடுக்க வச்சார். நான் வந்து பயாப்சி எடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் அந்த பயாப்சி எடுக்க வச்சார், இட்ஸ் நீடட் ஃபார் யூ அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஸ்ருதி கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வந்து இல்லை நான் ரிப்போர்ட் பார்த்துட்டேன், கேன்சர் தானே, சொல்லுங்கள் வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னேனே. அவர் இப்படியே பார்த்துட்டு என்னை வந்து ஒரு ஷாக்கில் பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டே கேட்டார், அவள் இருக்கலாமா உள்ள, இல்லை அவளை வெளியே போக சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பா வந்து இல்லை அவள் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி, என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு அவள் தான் டிசைட் பண்ண போகிறா, அதனால் அவள் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து ஆமாம் உங்களுக்கு ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா, என்ன ஸ்டேஜ்லாம் பயாப்சியில் தெரியாது, யூ ஹேவ் டு கோ அண்ட் see an oncologist அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்காலஜிஸ்ட் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ஆங்காலஜிஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இல்லை ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் ஆங்காலஜிஸ்ட் இன் மைண்ட், எங்கள் பாட்டியை வந்து ட்ரீட் பண்ண ஒரு ஆங்காலஜிஸ்ட் இருக்கார், நான் அவர்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆங்காலஜிஸ்ட் பேர் டாக்டர் ரமணன், அப்போலோ தேனாம்பேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நான் அங்கே தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் ஓகே உங்களுக்கு ரமணன் சார் தான் பார்க்கணுன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கி வந்து
மகிழன் கிட்ட நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மகிழன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் டாக்டரை பார்க்க போயிட்டேன். வேறு யாருக்கிட்டையுமே நான் எதுவுமே பேசலை. டாக்டர்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து தான் மகிழனுக்கு கால் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் மகிழனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவாக இருந்திருக்கும்னு என்னால், ஒருத்தவங்க வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மகிழன்ட்ட கால் பண்ணி பேசினோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசினோம். எல்லாமே ஒரு ப்ராசஸாக வந்து ஒரு 10 days நடந்திருக்கும் எனக்கு கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ December 18th எனக்கு டயக்னோஸ் ஆகுது. December 25th என்னோடய ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என் லைஃப் வந்து நிறையா மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, நிறைய பேர்கிட்ட நான் சொன்னேன், நிறைய பேர்கிட்ட நான் சொல்ல அன்றைக்கி எனக்கு விருப்பம் இல்லை. அண்ட் என்னோட நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட நின்றுருக்காங்க. வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்ருதி தானே, ஸ்ருதி வந்து எப்போவுமே எதையுமே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிடுவா, கேன்சர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்ருதி அப்படின்ற ஃபேஸில் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அதனால் கடவுள் நம்பிக்கை பெருசாக கிடையாது. அப்போ நிறைய பேர் வந்து உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நீ கும்பிடல, அதனால உனக்கு கேன்சர் வந்தது அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து நான் ஐ வாஸ் வெரி சோஷியல் ட்ரிங்கர். ஒரு 2021 அப்பப்போ குடிப்பேன். எங்கள் அப்பா கூட சேர்ந்து குடிப்பேன். அப்பாவும் நானும் பியர் குடிப்போம். ஸோ இட் இஸ் நாட் அ ராங் திங், இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங். அதை பற்றி நான் பேச வரல. பட் அதனால எனக்கு கேன்சர் வரலை. நான் நிறைய பேர் வந்து அதனால தான் உங்களுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பயங்கர எங்கே போனாலும் சாப்பிட்டே இருப்பேன், பயங்கர ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவேன். அது வந்து எனக்கு என்னென்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் எங்கள் அம்மாவோட கண்ட்ரோல். அதனால் என்னோடய ஃபுல் ஃபுட் சார்ட் வந்து எங்கள் அம்மா தான். இப்போ பெருசாக வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டதில்லை. காலேஜ் போனோடனே அந்த புது வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். அந்த 5 yearsல பயங்கரமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நான் ரொம்ப ஒபீஸாக இருந்தது தான் ரீசன் என்னோடய கேன்சருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் போய் என்னோடய டாக்டர்கிட்ட ஆக்சுவலி கேட்டேன், இதெல்லாம் ரீசனா அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மாவும் கேட்டாங்க கேன்சர் எதனால வந்துச்சு அப்படின்னு. எங்கள் டாக்டர் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னாரு. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக போய் பாப்பாவுக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு அப்படின்னாரு. அவர் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் டாக்டர். அவர் வந்து எனக்கு தெரியாதுங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஸோ கேன்சர் ஏன் வந்தது அப்படின்னா இட்ஸ் இடியோபதிக், இட் ஹேஸ் நோ காஸ். ஸோ யங் ஏஜில் கேன்சர் வர நிறைய பேருக்கு வந்து ஏன் வருது அப்படின்னு தெரியாது. ஸோ தெர் இஸ் நோ பர்டிகுலர் ரீசன். கேன்சர் வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தொத்து நோய் கிடையாது. நீங்கள் அவங்களை தொட்டிங்க அதனால் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஜெனட்டிக் ஆல்சோ. ஃபேமிலியில் இது ஹிஸ்ட்ரி இருக்குது, அதனால் கண்டிப்பாக கேன்சர் வரும்னு இல்லை. கேன்சர் வர எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் கேன்சர் வரலாம். ஸோ அதனால் எனக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு. இட்ஸ் நாட் ரொம்ப பெரிய ரீசன்ஸ்லாம் கிடையாது. வந்துருச்சு, வாங்க அதை ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட்டை நோக்கி மட்டும்தான் நான் நகரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த டயக்னோசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்க்கும் இடையில ஒரு 5-10 days இருந்தது. அப்போ வந்து மகிழன் தோழர் வந்து எங்கிட்ட பார்க்கலாமா, வெளியே போகலாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் சென்னைக்கு வந்துட்டேன். கோயம்புத்தூரில் தான் இந்த டயக்னோசிஸ் தான் நடக்குது. பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ரமணன் சார்ட்ட தான் பார்க்கணும் அப்படின்றனால நான் சென்னைக்கு திரும்ப வந்துட்டோம். ஸோ சென்னைக்கு வந்துட்டு ரமணன் சார் வந்து ஒரு பெட் சிடி எடுக்க சொன்னார். ஸோ ஆஃப்டர் த பெட் சிடி ஸ்கேன் வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர், ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா அப்படின்னு ஃபைனலைஸ் ஆகுது. கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்க்கு அப்புறம் கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ஜரி இருக்குது, அது முடிச்சுட்டு கீமோ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கீமோ போடுறதுக்காக. அது முடிச்சுட்டு உடனே கீமோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுதான் ப்ராசஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்டேஜ் 4 லிம்ஃபோமான்னு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியும். அது வந்து எங்கள் அம்மாவிட்ட சரி எங்கள் அப்பாவிட்ட சரி நான் பயங்கர கோவப்பட்ட விஷயம். எனக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர்னு தெரிஞ்சக்கப்புறம் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி 2 காலேஜ்க்கு போனேன். ஒன்று என்னோடய மாஸ்டர்ஸ் காலேஜ் முகமது சாத்தா கேஜி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிரின்சிபல் போய் பார்த்தேன். பிரின்சிபல் போய் பார்த்துட்டு இது மாதிரி எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆகிருக்கு, என்னால் ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு தான் என்னால் அட்டன் பண்ண முடியும், கொஞ்சம் என்னோடய அட்டண்டன்ஸும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சார்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து எம்பிடி ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வரேன். ஸோ சார் நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுறேன் சார், நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுறேன், என்னோடய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போகிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னோடய கேன்சர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, நான் பொழைப்பலா இல்லையா அதை பற்றிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. சரி நம்ம லைஃப்பில் வந்து எம்பிஏ பண்ணணும்னு நினச்சோம், அது பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 years ஆயிரும், அதுக்குள்ளே ஏன் சும்மா இருப்பானே வேறு எதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று அப்ளை பண்ணி அது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் அது நெக்ஸ்ட் 2 days நடந்தது. அதுக்கப்புறம் 3rd day மகிழன் கூப்பிட்றாரு. மகிழன் தோழர் கூப்பிட்டு வாங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் கூப்பிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்துட்ருக்கோம்.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஏதோ நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம், எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நீங்கள் தாங்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், இப்போல்லாம் நீங்கள் முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், நான் சாகலான்னு சொல்கிற அளவு ஒரு டிசீஸ் வந்து எனக்கு டயக்னோஸ் ஆகிருக்கு, நான் இறந்துட்டேன்னா என்னங்க பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் இப்போ சொல்லாதீங்க. அப்புறம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணிட்டோம், ஒருத்தர் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்றதுக்காக என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரிதாபத்தினால நீங்கள் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாரு. அப்படி நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏங்க என்ன அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் நினச்சிட்டிங்களா, இல்லை அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனை தான் நீங்கள் லவ் பண்ணிங்களா, ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்றதுக்காக என்னால் என் காதில் தூக்கி எரிஞ்சிட்டு போக முடியாது, என்ன ஆனாலும் நம்ம சேர்ந்து இருந்து பார்த்துக்கலாம், என்ன சாவோ வாழ்வோ சேர்ந்துருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் டீமோடு நான் வந்து என்னோடய கீமோதெரப்பிக்கு போனேன். நான் ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அம்மா, அப்பா, மகிழன் எல்லோரும் வந்து எப்படியாவது அவள் அதுலேருந்து மீண்டு வந்துடுவான்னு என் மேலே ஒரு நம்பிக்கை. யாருக்குமே வந்து ஸ்ருதி அந்த ப்ராசஸில் இறந்துருவான்னு என்கிட்ட யாருமே சொன்னதில்லை. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ மகிழன் தோழர் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரித்து அவருக்கு தெரியும். தியாகு தோழர் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட என்னோடய ரிப்போர்ட் அனுப்பிச்சு கேட்டு மகிழன் தோழர்கிட்ட சொன்னார். வேறு நிறைய பேர் அவங்களோட சர்க்கிளில் என்னோடய ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்த்துட்டாங்க. என்னோடய சர்க்கிளில் இந்த நிறைய டாக்டர்ஸ், இப்போ எம்பிபிஎஸ் முடித்தவங்க, எம்டி முடித்தவங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட சர்க்கிள் டாக்டர்ஸ்கிட்டலாம் பேசினாங்க. யாருமே வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா. நான் வந்து நிறைய பேர் எங்கிட்ட எதுவுமே சொல்லலை. எல்லாருக்கும் வந்து நான் வந்து எப்படியும் வந்து வின் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து அதை ஃபைட் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எல்லா நம்பிக்கையும் அவங்களுக்கு என் மேலே இருந்தது. அந்த நம்பிக்கையோடு நான் ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பிக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி எப்படி இருக்கும்னு தெரியாது, உடம்புல என்னென்ன கஷ்டம் இருக்கும்னு தெரியாது, என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், சிலதெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, பட் மேஜராக எனக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் நான் வந்து அது உள்ளே போகும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது. அந்த ஃபஸ்ட்டு கீமோவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு கீமோ முடிச்சுட்டு வெளில வரும்போது இதெல்லாம் நான் பொழைக்க மாட்டேன்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பொழைக்க மாட்டோம், கண்டிப்பாக இறந்துருவோம், நம்ம ஏன் ஃபைட் பண்ணுறோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் என் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம பொழைச்சிருவோன்னு நினைக்கிறாங்களே, அப்போ அதுக்காகவாச்சும் நம்ம வந்து வி ஷுட் சர்வைவ் அப்படின்ற ஒரு பயங்கர ஹோப்போட திரும்ப செகண்ட் டைம் வந்து ஐ ஸ்டார்டட் ஃபைட்டிங் அகேன். ஸோ ஃபஸ்ட் கீமோ முடித்து செகண்ட் கீமோக்கு போகும்போது ஃபஸ்ட் கீமோ அட்மிஷனில் இருந்தேன். பயங்கர சைடு எஃபெக்ட்ஸு, காம்ப்ளிகேஷன்ஸோடு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. செகண்ட் கீமோக்கு போகும்போது டாக்டர்கிட்ட நான் வந்து அட்மிஷன் ஆக மாட்டேன், அட்மிட் ஆனனால தான் ஃபஸ்ட் டைம் அப்படி ஆயிடுச்சு, நான் காலையில் போயிட்டு கீமோ போட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன், அது டே கேர்னு சொல்லுவாங்க, அப்படி நான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டேன். டாக்டர் வந்து இல்லை ஃபஸ்ட் டைமே வந்து யூ ஹேட் சம் காம்ப்ளிகேஷன்ஸ், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்னார், சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இந்த கீமோவை நீ கரெக்டாக காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரம்பித்து கடைசியில் முடிச்சுட்டு நீ ஏன் நடந்து வீட்டுக்கு போயிடணும், அப்படி போயிட்ட அப்படின்னா நான் இதுக்கு மேலே இருக்கிற எல்லா கீமோவும் உனக்கு அப்படியே நான் கொடுக்குறேன், அட்மிஷன் இல்லாமல் நான் உனக்கு டே கேர்லேயே கொடுத்துட்றேன், ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு சான்ஸ் வந்து எனக்கு அது போட்டி மாதிரி, ஓகே டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம், அதை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னால அந்த செகண்ட் கீமோ வந்து காலையில் உட்காந்த தூங்க கூட இல்லை, நல்லா கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் முடிச்சிங்க நான் ஸ்ட்ராங்காக நடந்து தான் போவேன் அப்படின்னு. வீல் சேரில் எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டாங்க சிஸ்டர்ஸ். இல்லை நான் நடந்து போகிறேன், நான் ஜாலியாக இருக்கேன், நான் நடந்து போகிறேன் அப்படின்னு நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பயங்கர வாமிட்டிங் அதெல்லாம் இருந்தது, பட் ஆனால் நான் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் அடுத்த டைம் டாக்டர்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செகண்ட் கீமோ நான் நடந்து வீட்டுக்கு போயிட்டேன், அதனால் இனிமேல் எல்லா கீமோ நீங்கள் இப்படி தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். போக போக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய வாமிட்டிங், எல்லாம் முடியும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மொட்டை அடிச்சிட்டேன். ஸோ மகிழன் தோழர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக என்னை சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். எல்லாருக்கும் கீமோ ஆரம்பித்து ஒரு 4-5 கீமோ போனதுக்கப்புறம் முடி கொட்டும், நான் ஃபஸ்ட்டு கீமோலேயே மொட்டை அடிச்சிட்டேன். அதை மொட்டை அடிச்சுட்டு அவர் பார்க்கும்போது சொன்னார், ஏன் மொட்டை அடிச்சிங்க, முடி தான் கொட்டலையே அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், முடி கொட்டினா தானே கண்ணில் தெரிஞ்சால் தானே ஃபீல் பண்ணுவோம், முடியே இல்லைன்னா எந்த முடி கொட்டும், அதனால் கீமோக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் மொட்டை அடிச்சிட்டேன்னா முடி இல்லை, முடி இருந்தால் தானே கொட்டுறதுக்கு, அதனால் மொட்டை அடிச்சிட்டா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், மொட்டை அடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் மொட்டையில் தான் இருந்தேன். ஏன்னா முடி வரும்போது கொஞ்சம் பேட்சாக சொட்டையாக அங்கங்கே இருக்கும், அது பார்க்க கஷ்டமாக இருக்கும். அப்படின்னால எப்போவுமே 2 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக கொஞ்சமாக வளரும், அப்புறம் மொட்டை அடிச்சிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய கீமோதெரப்பி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒரு 6 months வந்து ஹாரிபிள் பெயின், எல்லாமே வந்து டெய்லி நைட்டு தூங்க போகும்போது
எங்கள் அம்மா கிட்ட மகிழன் கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ரூமில் வந்து ஏதோ கருப்பாக ஒரு உருவம் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து நைட் இறந்துருவேன், இறந்துட்டேன்னா அதை தூக்கிட்டு போயிடும், நாளைக்கு காலைல நான் சன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நினப்போட தான் டெய்லி நைட்டு தூங்குவேன். நிறைய நாள் நைட்டு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இவன் நைட் தூங்க மாட்டேன்றனால ஒரு மினிமல் ஸ்லீப்பிங் டோஸும் ஒன்று சேர்த்து கொடுத்துட்டார். நைட் ஒழுங்காக தூங்க, அப்போ தான் பாடி ஹீல் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த 6 months வந்து நடுவில் வந்து ஒரு எக்ஸாம் வந்தது, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதினேன். அந்த 6 months கீமோடையே ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதினேன். 5 பேப்பரில் 3 பேப்பர் எழுதினேன். 2 பேப்பர் வந்து கீமோ டேட் அன்னைக்கு வந்தனால எழுதலை. அது மாதிரி எதையுமே நான் ஸ்டாப் பண்ணலை. அப்போ தான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறையா வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். எனக்கு கேன்சர் இருக்குது, கேன்சர் பற்றின வீடியோஸு, அப்புறம் எனக்கு கேன்சரோட டயக்னோசிஸோட ப்ராசஸ் வீடியோஸ், இது எல்லாமே நிறையா போடுவேன். எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அதெல்லாம் போடுவேன். அப்புறம் விளையாட்டுத்தனமாக நிறையா வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்படி தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு வந்து லைஃப் பற்றின ஹோப் இல்லை, ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு அந்த ஹோப் வருது, நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, அதனால நானும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் கீமோதெரபிக்கு போகும்போது எனக்கு அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோ பேரும் சேர்ந்து தோற்ற மாதிரி ஆயிருமே, அப்போ அவ்வளோ பேருக்கு நம்ம ஹோப் கொடுத்துருக்கோம், அந்த ஹோப்புக்காகவாச்சும் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபைட்டிங், ஹோப், லவ் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட். இதனால தான் மெடிசன் வந்து அதோட வேலையை பார்க்கும், பட் ஆனால் அந்த வேலையை பார்க்கறதுக்கு நம்ம பாடி ஸ்ட்ரென்த் இருக்கணும், நம்ம மனசில் அந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும். மெடிசன் அதோட வேலையை பார்த்துட்டே தான் இருக்கும், ஆனால் இன்னொரு சைடு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா வி வில் லூஸ் டு த மெடிசன். ஸோ கேன்சரை விட கொடூரமானது அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான். பட் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இன்றைக்கி ப்ரூவன். கேன்சரை குணப்படுத்துறதுக்கு கீமோதெரப்பி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ப்ரூவன் மெடிசனாக இருக்குது. மிச்சது எதுவுமே இட்ஸ் நாட் ப்ரூவன் தட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஸோ அதனால் இட் வில் கிவ் அஸ் நெக்ஸ்ட் லைஃப் கொடுக்குன்ற நம்பிக்கையோடு, அந்த ஹோப்போடு ஐ ஸ்டார்டட் ஃபைட்டிங். அண்ட் அந்த 6 monthsம் ஐ டிட் ஃபைட். ஸோ எனக்கு வந்த கேன்சர் டைப் வந்து ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. இட் இஸ் அ டைப் ஆஃப் பிளட் கேன்சர். பிளட் கேன்சரில் ஒரு டைப்பு. இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா இங்கே நெறி கட்டியிருக்கான்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அது பேர் லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். அந்த லிம்ஃப் நோட்டில் வர டைப் ஆஃப் கேன்சர் தான் லிம்ஃபோமா. ஸோ அது பாடி ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக லிம்ஃபோமா, பிளட் கேன்சர் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வராது, இட்ஸ் அ ஹோல் பாடி அஃபெக்ட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் கேன்சர். ஸோ லிம்ஃபோமா, லுக்கீமியா அந்த மாதிரி கேன்சர்ஸ்க்கு வந்து நிறைய கேன்சர்ஸ்க்கு வந்து காஸ் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் காஸ் கிடையாது, பட் சில கேன்சர்ஸ்க்கு காசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மவுத், டங் ரிலேட்டட் கேன்சர்ஸ்லாம் நிறையா வந்து டொபேக்கோ யூசர்ஸ்க்கு வரும். அதே மாதிரி லங், ப்ரீதிங் ரிலேட்டட் கேன்சர்ஸ்லாம் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆல்கஹால், ஒபிசிட்டி, இது எல்லாமே இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அவ்வளோதான். அதனால் அது இருந்தால் கண்டிப்பாக கேன்சர் வரும்னு கிடையாது. பட் ஆனால் வந்து நிறைய டொபேக்கோ யூசர்ஸ்க்கு 99 to 100% வந்து கேன்சருக்கான சான்சஸ் அதிகம். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், அது எல்லாமே அப்படி தான். ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது தவிர்க்கிறதோ இல்லை அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதோ தான் அதோட கரெக்டான ஒரு பாத்தாக இருக்கும். கேன்சர் வரக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது தான் அவங்களோட ஒன்லி கோலாக இருக்கலாம். அண்ட் எனக்கு வந்து ஒரு ஃபைனல் ஃபஸ்ட்டு ஒரு 4 கீமோதெரப்பி முடிச்சுட்டு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு பயங்கரமாக வந்து கேன்சர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்னாங்க. நிறைய ஒரு 80% ஆஃப் த கேன்சர் எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. அப்போ நான் டாக்டர்கிட்ட போய், அப்போ இன்னும் கொஞ்சம் கீமோ கொடுத்தா போதும்ல, நிறைய கீமோ கொடுக்க வேண்டாம்ல, ரொம்ப சந்தோஷமாக நான் போய் கேட்டேன். அன்றைக்கி தான் நான் 2வது வாட்டி திரும்ப மனசு உடஞ்சிது. ஏன் அப்படின்னா அவர் போனோன்னே என்கிட்ட வந்து நம்ம ஆக்சுவலி மொத்தம் 12 கீமோதெரப்பி கொடுக்கணும், அதில் வந்து 4 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 8 அப்படியே தான் இருக்குது, அந்த 8 அப்படியே தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அவர் குறைக்கவே இல்லை நம்பர் ஆஃப் கீமோ. நான் நினச்சேன் சரி நம்பர் ஆஃப் கீமோதெரப்பி குறைச்சிருவார் அப்படின்னு நினச்சேன். அவர் அதெல்லாம் குறைக்க முடியாது. நல்லா உங்களோட பாடி வந்து இந்த மெடிசனுக்கு நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு, க்யூர் ஆகிட்டுருக்கு. ஆனால் 8 மிச்சம் இருக்கிற 8 கீமோதெரப்பி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன், அப்போ இன்னும் 8 கீமோதெரப்பி அவ்வளோ பெயினை நான் என்டியூர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நாக்கெல்லாம் கருப்பாயிடுச்சு, இந்த நெகம்லாம் பயங்கரமாக பிளாக் ஆகிடுச்சு, காலில் வந்து எனக்கு சுத்தமாக சென்சேஷனே போயிடுச்சு. இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து எனக்கு எங்கே நடக்கிறேன்னு கூட தெரியாது. காலில் இங்கே கையிலலாம் பயங்கர சென்சேஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. பயங்கர இச்சிங் இருக்கும், பாடி ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி அரிப்பு இருக்கும். அப்புறம் பெயின் வந்து எலும்பில் வலிக்கும், உள்ளே வந்து இட்ஸ் நாட் மசில் பெயின் மாதிரி இருக்காது. தூங்குனா சரியாயிடும் அப்படின்னா தூங்கலாம், பட் அது தூங்கினாலும் சரியாகாது. எனக்கு படுத்தாலும் வலி இருக்கும், உட்காந்தாலும் வலி இருக்கும், எல்லா பொசிஷன்லையும் வலி இருக்கும். கொஞ்சம் சுடுதண்ணியில் குளித்தா கொஞ்சம் நேரம் வலி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் சுடுதண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஷவர் கீழே நின்றுட்டுருப்பேன்.
பாத்ரூம்லேயே ரொம்ப நேரம் இருப்பேன். அப்புறம் பெட்டில் படுத்துகிட்டே தான் இருப்பேன். என்னால் எழுந்துச்சி நடக்கலாம் முடியாது. ஒரு ஃபைனல் லாஸ்ட்லலாம் வரும்போது நான் கீமோ முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தவ வீல் சேரில் தான் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அந்த 6 சைக்கிள்ஸ் 12 கீமோதெரப்பி கொடுத்தாங்க. முடிச்சுட்டு ஒரு ஸ்பெட்-சிடி எடுப்பாங்க. அந்த ஸ்கேனில் வந்து நான் கேன்சர் ஃப்ரீன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நம்ம நார்மல் லைஃப்க்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அது உண்மை கிடையாது. ஸோ எந்த கேன்சர் பேஷண்ட்டுமே அடுத்த நாள் நார்மல் லைஃப்க்கு போயிட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் எனக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அது முடிச்சு ஒரு 6 மந்த்ஸில் வந்து ஹார்ட் காம்ப்ளிகேஷன் வந்தது. அதுக்கப்புறம் யூரினில் நிறையா பிளட்டு வந்து பிளாடர்லலாம் நிறையா டெபாசிட் இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாமிட்டிங் இன்றைக்கி வரைக்குமே வந்து எனக்கு அதோட வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு பயங்கர என்ன சாப்பிட்டாலும் உடனே படுத்தேன்னா வாமிட் வந்துடும். இல்லை வந்து நான் கீமோ ட்ரீட்மெண்ட் இருந்தப்போ பர்டிகுலராக ஏதாவது ஃபுட் ஐட்டம் நிறையா சாப்பிட்ருப்பேன். அந்த ஃபுட் ஐட்டமை இன்றைக்கி சாப்பிட்டேன்னா திரும்ப எனக்கு வாமிட் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வரைக்கும் என்னால் இளநீ குடிக்கவே முடியாது. ஏன்னா கீமோ ட்ரீட்மெண்ட் இருந்தப்போ டெய்லி ஒரு இளநீ குடிப்பேன். உடம்புக்கு நல்லது. கீமோ ட்ரீட்மெண்ட் இளநீ குடிக்கிறது வந்து உங்களோட இன்டெஸ்டைன் ஸ்டொமக் ரீஜன்ஸ் ஈசோஃபேகஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் வந்து டெய்லி இளநீ குடித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு அந்த இளநியை பார்த்தாலே குடித்தாலே வாமிட் வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இளநீ குடிப்பேன். பட் மோஸ்ட்லி அதை வாமிட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வரைக்குமே வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நீடிச்சிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் போய் நான் பேக் டு நார்மல் ஆகிடுவலா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அது ஆவலா இல்லையான்றதுல எனக்கு பெரிய அதை வந்து போய் ஆராய்ச்சி பண்ணணும்லாம் நான் நினைக்கல. இன்றைக்கி என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை வந்து அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1 இயர் பேக் லாஸ்ட் இயரில் வந்து நானும் மகிழன் தோழரும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட இணையற்பு விழா வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ என்னால் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. நிறைய கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். பட் ஆனால் ஆக்சிடென்டலி ஐ பிகேம் ப்ரெக்னென்ட். அப்போ வந்து என் டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன் கீமோதெரப்பினால எதுவும், ஏன்னா நான் இன்னும் ரிமிஷன் பீரியடில் தான் இருக்கேன். லிம்ஃபோமா பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி முடிஞ்சு 5 இயர்ஸ் ரிமிஷன் பீரியட்னு சொல்லுவோம். இன்னும் ரிமிஷன் பீரியடில் தான் இருக்கேன். இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட டாக்டர், இஸ் இட் சேஃப் டு டெலிவர் த சைல்டு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என் டாக்டர் சொன்னார், உன்னோட யூட்ரஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், உன்னோட பாடி வந்து ரிக்கவர் ஆகிடுச்சு, அதனால தான் உன் யூட்ரஸ் வந்து அந்த பேபியை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இட் இஸ் வெரி சேஃப் டு டெலிவர் த பேபி அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து ஐ ஸ்டார்டட் ஓகே இது வந்து. ஆனால் ப்ரெக்னென்சி வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை விட எனக்கு ஒரு படி அதிகமாக பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணேன். இட்ஸ் ஓகே. என் லைஃப்பில் வந்து கேன்சரை ஃபேஸ் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக என் லைஃப்பில் எதுவுமே தெரிஞ்சதில்லை எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய டிப்ரெஷன் இருந்தது, நிறைய ஆங்ஸைட்டி இருந்தது. ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க, டெய்லி மாத்திரை சாப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைஃப்பில் வந்து 22 இயர்ஸ் சின்ன குழந்தை அப்போது நான் குழந்தையாக தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு லைஃப்பில் வந்துச்சு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும்ல, அதில் வந்து பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆனோடனே அதெல்லாம் மாறிடுச்சு. ஐ பிகேம் வெரி ஹாப்பி. ஐ வாண்டட் டு மை சைல்டு டு ஹாவ் த மோஸ்ட் ஹாப்பி லைஃப். ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் எல்லாமே அந்த குழந்தைக்காக அப்படின்னு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். அது இன்றைக்கி வந்து December 11, 2024 அவன் பிறந்தான். அதுவும் வந்து ஒரு சடன் தான். காலையில் வந்து டாக்டர்கிட்ட ஒரு செக்கப்புக்காக போகும்போது அவன் ஹார்ட் ரேட் குறைஞ்சிது. உடனே ரொம்ப பயந்து டாக்டர் வந்து வாங்க உடனே வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னா, அவர் வந்து உள்ளே மெக்கோனியம் சொல்லுவோம், மோஷன் பாஸ் பண்ணிட்டார். உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அதிலே குட்டிக்காரன் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட ஹார்ட் ரேட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ சடனாக அன்றைக்கி வந்து குழந்தை பிறப்பான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு 1/2 an hour அவன் பிறந்துட்டான். ஸோ அது வந்து ஒரு சடனாக வந்து அவன் கையில் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் பேர் விஎன். ஸோ விஎன் வந்து லைஃப்பில் வந்தோடனே எனக்கு என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு ஹோப் லைட் ஆஃப் ஹோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்டார் அவர். அதனால தான் விஎன் அப்படின்னா அதிசயம் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அதனால் அவருக்கு வியப்பு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். வியப்புலேருந்து வர விஎன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். விஎன் அறிவன் அவர் பேர். ஸோ அவர் பிறந்தோடனே நிறைய பேர் இன்றைக்கி ஃபைட் பண்ணிகிட்ருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதான் வந்து ஹீ இஸ் த ஒன்லி ஹோப் வை வி ஆர் சர்வைவிங் டுடே அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணமாக விஎன் இருக்கார் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு ஹோப்பாக இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ லைஃப்பில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாருக்கும் லைஃப்பில் இஷ்யூ. எனக்கு வந்து கேன்சர்ன்றது ஒரு சாப்டர். ஆனால் லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லா இஷ்யூஸுமே வரும் அண்ட் எல்லா ஸ்டேஜ்லேயும் வரும். இன்றைக்கி நீங்கள் வந்து 20 வயசில் இருக்கீங்க, 25 வயசில் இருக்கீங்க, உங்களோட மேஜர் இஷ்யூ வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறதா இருக்கலாம்.
செட்டில் ஆகிட்டிங்கன்னா வேறு ஒரு புது பிரச்சனை வரும், வயசாகிட்டிங்கன்னா அது இப்போ இன்னொரு புது பிரச்சனை வரும். ஸோ லைஃப்பில் எல்லா ஸ்டேஜஸ்லையுமே எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஃபைட்டிங் ஃபேஸ் இருக்கும், ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். டோன்ட் லூஸ் ஹோப் அட் எனி பாயிண்ட். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டனல் தேர் இஸ் அ லைட். ஸோ தேர் இஸ் சம் ஹோப். எங்கேயோ ஒரு இடத்துல ஹோப் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல லவ் இருக்குது. எல்லார் மேலேயும் கைண்டாக இருங்க. அப்புறம் ரொம்ப ஃப்யூச்சர் நினச்சி பயப்படாதீங்க. ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு என்ன ஹோல்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து எனக்கு காலேஜ் முடிக்கும்போது எனக்கு 22 வயசு. 22 வயசில் எனக்கு இருந்த கனவு வந்து நிறைய சம்பாதிக்கணும், ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்கிடணும், ஊரெல்லாம் சுற்றி பார்த்துடணும், யூரோப் ட்ரிப் போயிடணும், சுவிட்சர்லாண்ட் போய் பார்த்துடணும், அதுக்கப்புறம் அந்த நார்தர்ன் லைட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துடணும் லைஃப்பில் அப்படிலாம் நினச்சேன். இன்றைக்கி அந்த கனவெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு வந்து ஃப்ளைட் ஏறணுனாலே இப்போ பயமாக இருக்குது. அதனால் அந்த கனவெல்லாம் எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலி கிடையாது. எனக்கு வந்து இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கலாம், இன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கா, இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி எதாவது நான் செய்கிறலாம், இன்றைக்கி இன்னொருத்தரை என்னால் சிரிக்க வைக்க முடியுமா, என்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட என்னால் கைண்டாக இருக்க முடியுமா, அவ்வளோதான் என்னால் யோசிக்க முடியுது. அதை யோசிச்சா போதும். ஸோ நாளைக்குன்றது எனக்கு என்றைக்குமே எல்லாத்தையும் சொல்லுவேன், நாளைக்கு தான் ரியாலிட்டி கிடையாதுங்க. நாளைக்கு இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் உங்கள் கனவில் கோட்டை கட்டி வச்சுட்ருக்கீங்க, அது வந்து உடஞ்சிரும். இன்றைக்கி ஒரு நாள் தான் ரியாலிட்டி, இந்த நிமிஷம் தான் ரியாலிட்டி. இதை வந்து சந்தோஷமாக டு த ஃபுல்லஸ்ட் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் வாட் லைஃப் இஸ். ஸோ அப்படி எல்லோரும் இருக்கணும். அப்படி எல்லோரும் இருந்துட்டிங்கன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். யார்கிட்டுமே ஹேட்டட்லாம் பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம், விலகி வந்துடுங்க. ஆனால் அவங்கள மேலே ஒரு கோவத்தையோ வெறுப்பையோ ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட அவங்கக்கிட்ட கைண்டாக இருங்க. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் ஹேவ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பணப்பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டினது மரணம் குறித்தான ஒரு பயம். இப்போ ஸ்ருதி பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மரண பயம் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கான மன வலிமையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சி. இந்த கலாட்டாவினுடைய சர்வைவர்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா, நானுமே வாழ்க்கையினுடைய ஒரு உச்சத்தில் போய் என் வாழ்க்கை இன்னைக்கு 2வது முறையாக நான் தொடங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றின விவரங்களை தெரியப்படுத்துங்க. நீங்கள் கேன்சர் சர்வைவராக தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, இல்லை ஏதாவது ஒரு வியாதியிலிருந்து மீண்டு வந்தேன் அப்படின்றது சொல்கிறது கிடையாது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உண்மையாகவே வாழ்க்கையினுடைய ஒரு உச்சபட்சத்துக்கு நான் போயிருக்கேன், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச நொடியிலிருந்து என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்றத மற்றவங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய முயற்சியாக சொல்ல முடியும். உங்களை பற்றிய தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே வாழ்க்கையில் நம்பிக்கையை உண்டு செய்யணும் அப்படின்றது தான். இன்னொரு சர்வைவர்ஸ் நிகழ்ச்சியில் இன்னொரு நபரினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.